பரவாயில்ல, நாளுக்கு நாள் நம்ம ஊர் ஸ்தோத்திர பண்டிகை ஒரு புது ஒரு இடத்தை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஏதாவது குறைக்க முடியலன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையா. இந்த டைம் கேமராலாம் வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. சரி, இருந்தாலும் ஒரு வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஐயாவை புதுசாக வந்துருக்காங்க. அதனால ஐயாட்ட கேட்கணும். பழைய ஐயாலாம் கேட்க வேண்டாம், அவர் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டாரு. சரி கேட்போம். ஐயா, இந்த மாதிரி நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தான் முகலங்காரன் யூடியூப் சேனல் ஏற்கனவே நம்ம சிஎஸ்ஐயோ இருக்குது. அதான் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாமான்னு பார்க்குறேன். எடுக்கலாமையா? சரியா, நீங்கள் முதல்ல சரின்னு சொல்லுவாங்கன்னா நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு கேட்க வேண்டியது நம்ம கடமை. கேட்டுட்டேன். ஓகே ஓகே. ஹலோ மக்களே, பாருங்க, இது அதே நம்ம யூடியூப் சேனல். கடந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் யூடியூப் சேனல் எடுக்கிறோம். இந்த பாருங்க, இதை நம்ம முக்குடல் மக்கள், இது முக்குடல் சேகரம். இந்த மக்களை பற்றி உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றதுன்னா, ஒரு மெசேஜில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா உடனே எடுத்து வாசிப்பாங்க. அதுக்கப்புறமா பாடல்கள் பாடுறதுல அவங்க மிஞ்ச முடியாது. உயர்ந்து ஒன்று இருந்தாலும் மக்கள் அளவுக்கு யாராலையும் பாட்டு பாட முடியாது. அதுக்கப்புறமா இந்த ஊர்ல ஒரு இன்னொரு சிறப்பு இருக்கு. லாக்டவுன்ல 6 மாசமா எந்த சர்ச்சுமே நடக்கல. ஆனா இந்த சர்ச்சு நடந்துச்சு. ஞானஸ்தானம் கொடுத்தோம், கல்யாணம் நடந்துச்சு, அறிவிப்பு கொடுத்தோம், அறிக்கை வாசிச்சோம், கல்யாணத்தையும் முடிச்சோம். அதான் நம்ம யூடியூப் சேனல். ஐயோ, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, மொபைல் வேற சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ, சார்ஜ் சுவிட்ச் போட மாட்டேங்கிறோம். ஐயோ, எல்லாம் போச்சு. நம்ம என்னத்த பண்றது? யாருக்கிட்ட போய் என்னத்த சொல்லி என்னத்த பேசி? ஐயோ, என்னங்க இவ்வளவு பெரிய பணம்? இது 2 நாள் முன்னாடி கட்டின பணம், இப்படி பணம் வாங்கி கிடக்கு. ஐயோ, என்னது 30 அடி இருக்கு போலயே. இது வழியே எப்படி போறது? இதை தாண்டி தான் நம்ம அந்த இது கூட போக முடியும். ஸ்தோத்திர பண்டிகைக்கு எப்படி போறது? ஐயோ, கவுன்சிலருக்கு போன் பண்ணணும். ஹலோ, கவுன்சிலர் பிரகாஷ் இருக்காரா? ஹலோ, கவுன்சிலர் பிரகாஷ். ஆமா, சொல்லுங்க தம்பி. நீங்க தானே கவுன்சிலர்? ஆமா, சொல்லுங்க. 16 வார்டு. ஆமா ஆமா, சொல்லுங்க. கண்டிப்பா நானே அதை சொல்லுங்க தம்பி. இந்த நீங்க ஒரு 2 நாள் முன்னாடி உங்க தலைமையில கட்டி வச்சுக்கல ஒரு பாலம். அந்த பாலம் டக்குனு ஓபன் ஆகி 30 அடி பாலம் தாண்டிச்சு. இனிமே என்ன பண்றது? அதை எப்படி போறது? தம்பி, நீங்க தப்பா சொல்றேன்னு நினைக்கிறீங்க. நான் கட்ட பாலம் இதே தம்பி. இல்ல, கண்டிப்பா நீங்க கட்டதான். இந்த மாதிரி ஆகவே கூடாது தம்பி. இது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ, ஆயிடுச்சு. ஐயோ, கவுன்சிலர் வச்சுட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது? இதை யாருக்காவது சொல்லி தடுக்கணுமே. கவுன்சிலர் வீட்டுக்கு போகணும். தம்பி தம்பி, என்ன தம்பி, நீங்க யாரு? இங்க இருக்கீங்க? எனக்காக முன்னாடி அவளை சொல்ல. யாரு யாரு முன்னாடி? இந்த பேசிட்டு போனேன். இங்க யார் சொல்ல பேசிட்டு இருக்க? நாங்க 2 பேரும் ரூம் ஆச்சு போட்டு விளையாடிட்டு போனேன். ஏப்பா, நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா. கவுன்சிலருக்கு போன் பண்ணேன். கவுன்சிலருக்கு பல்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா கவுன்சிலர் என்ன பண்ணிட்டாரு? கட் பண்ணிட்டாருப்பா. இப்படி ஒரு நல்ல மனுஷன் இப்படி பண்ணலாமாப்பா? அவருக்கு சின்ன வயசுல அவருக்கு நிறைய பேச தம்பி யாருமே வர மாட்டேங்கிறாங்க. கவுன்சிலர் வீட்டுக்கு அவசரம். தம்பி, அண்ணே அண்ணே, ஒரே ஹெல்ப் பண்ணுங்க. நீ ஒரு பெரிய பள்ளம். கவுன்சிலர் சொல்ல கேட்கல. என்ன நில்லுங்க, நின்னுட்டு யாராவது வந்தாங்கன்னா பள்ளம் கிடக்குது. 30 அடி ஆழம். 30 அடி அப்படின்னு சொல்லலாம். கவுன்சிலர் பார்த்து சொல்லுங்க. கவுன்சிலர் பார்த்து
இப்ப நம்ம ஜெயிக்கணும்ல அதிகளா ஐயோ இப்படி அலட்சியமா இருக்கீங்க அடியா ஆயிரம் தானே சுடு 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 நான் அவன் கையில பின்னாடி ஒரு இல்லாம இருக்க முடியல அவனை சுடு சுடு அவனை பின்னாடி படிக்கிறீங்க ஆயிரம் தானே போறியா ஐயா லேட் ஆயிட்டு நீ வேணா வரீங்களா சுத்தி போடுமா எதுக்கியா என்ன விஷயா சுத்தி போடுமா லேட் ஆயிட்டியா உங்க ஆயிரம் வேற இருக்கு என்னையா பண்ண இருக்கீங்க ஓ இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா ஒரு பேச முடியாதா சரி ஆண்டவர் சீக்கிரம் உங்களை பேச வச்சுக்காரியா நீங்க பத்திரமா இருந்துருங்க சரியா நான் போயிட்டு லேட் ஆயிடுவேன் ஐயோ கவுன்சிலர் இவ்வளவு தூரம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அதுக்குள்ளே எத்தனை பேர் அந்த குடியில் வந்து செத்தான் ஹலோ கவுன்சிலர் கவுன்சிலர் பிரகாஷ் இருக்காங்களா அப்பா தம்பி வாங்க சொல்லுங்க தம்பி சார் இந்த மாதிரி நான் தான் உங்களுக்கு கால் பண்ணது ஆ. கால் பண்ணிட்டு அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குது நீங்க கட்டின பாலம் தான் நான் சொன்னேன் தெரியுமா ஆமா தம்பி நீங்க சொன்னீங்களா ஏமாத்திட்டு இருக்கீங்க தம்பி. உள்ள மாதிரியே கட்டது தம்பி நான் சரியா இருக்கு நம்ம பாலத்துக்கு நீங்க தெரியாம பேசுறீங்க தம்பி ஐயா, இந்த மாதிரிலாம் இப்படிலாம் பேசாதீங்க. என்னையா பண்றது இப்ப ஞாபகம்? யாராவது வந்துட்டாங்கன்னா என்னையா பண்றது? இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசாம நீங்க தெரியாம பேசிருக்கீங்க போயிட்டு வாங்க தம்பி நான் வண்டி பாத்துக்கிறேன் வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கணும். யாராவது வந்துட்டாங்கன்னா, நீங்க நீங்க போங்க பாருங்க. சுத்தம் பண்ணிக்கிறது, நிறைய மக்கள் போவாங்க. இப்பவே நான் வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். நிறைய மக்கள் காலையில 6 மணிக்கு இப்பவே வந்து உட்கார்ந்திருக்காங்க. சரி, ஒரு போங்க. 20 பேர் கிட்ட இருப்பாங்க நான் பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் என்ன இது? சார், கவுன்சிலர் கொஞ்சம் கூட கவுன்சிலர் அப்படி, நீங்க ஓரமா போய் ஆடுங்க. நீங்க நான் கோவத்துல இருக்கேன். கவுன்சிலர் வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஐயோ நான் இப்ப என்ன பண்றேன் என்ன பண்றதுனே தெரியலையே. இப்ப யாருதான் அவங்களை காப்பாத்துவோம்? தம்பி அண்ணா 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 என்ன ஆச்சு? வந்தாங்களா யாராவது? கண்டிங்களா? யாரும் வந்துட்டாங்களா? அண்ணா அண்ணா சொல்லு எதா இருந்தாலும் பேசுங்க. பேசினாலே தீர்வு காண முடியும். அண்ணா நீங்க என்ன ஆச்சு? தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? தண்ணி ஐயோ ஊமையா? ஐயோ நானும் கவுன்சிலர் வீட்டில் தண்ணி ஊற்றி தந்தாங்க. எனக்கு கூட தண்ணி வந்தது. கவுன்சிலர் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? ஒண்ணுமே கேட்கல. இங்க வாங்கண்ணே. இங்க வாங்கண்ணே. வாங்க 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 வாங்க. அண்ணே என்னண்ணே இது? எதுவுமே இல்ல. நீங்க ஊமையா? ஐயோ ஊமைக்கு அவன் விடுவேன். ஐயோ இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? சரி என்ன பண்றது? அடுத்தாது யாராவது வந்தாங்கன்னா காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு உடம்புல ஒரு இது வேணும். என்ன பண்றதுன்னே தெரியல. சரி சரி கவுன்சிலர் ஐயர்வாள் ஐயாக்கே போன் பண்ணணும். ஹலோ ஐயா 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 கவுன்சிலர் நீங்க பேச்சே கேட்கலையா? சொல்லி பண்ணி எங்களுக்கு ஏதாவது இது பண்ணி கொடுங்கய்யா. கொஞ்சம் ஐயா நீங்க ஏதாவது பேசுங்கய்யா. இப்பதான் அந்த ஊமை சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது. கவுன்சிலர் கிட்ட நீங்க பேசினதா அவர் சொன்னாரு. எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. இவ்வளவு நேரம் எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சியா. கவுன்சிலர் தண்ணி ஐயா கலந்து தந்துட்டாரு. நீங்க ஏதாவது பேசி எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கய்யா. சரி தம்பி வாங்க யாராவது வந்து பேசுங்கடா. நல்ல வேலை கவுன்சிலர் ஒரு வழியா வந்துட்டாரு. வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்றது? சரி ஐயே, பேசு. சரி பண்ணிட்டாரு. தம்பி சரி பண்ணி வாங்க தம்பி
சரி அண்ணா, அண்ணா எப்படி நீங்க நாங்க சொன்ன வேலை பார்க்க மாட்டீங்க? ஐயராலே யாரையாவது கூட்டத்தை ஒன்று சொன்னாதான் வேலை பார்ப்பீங்களா? நீங்க பேசுறீங்களா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன செய்வோம் அதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். சரியா ஒரு வழியா சரி பண்ணிட்டீங்க. ஆமா, சரி போதும். எங்க மக்கள் கரெக்டா போவாங்க வருவாங்க. என்ன இதுல இடையில உபதேசியாதான் தொலைஞ்சு போயிட்டாரு. லேட்டாக என்னால வீட்டுக்கு போயிட்டாரு. நன்மை செய்ய தாண்டி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் விடுவதன் வசனத்துப்படி நமக்கு நன்மை செய்ய தாண்டி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை கருத்தை என்னால் உங்களுக்கு தெரிவிக்கிறது. நன்றி.